தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஆஸ்பர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல் வண்டி. இந்த வண்டியில் ஒரு டைமிங் பெல்ட் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஸ்பர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொசீஜர். ஒரு 1 லேக் மேலே ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இயர்ஸ் ஆகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். இந்த வண்டியை அந்த மாதிரி தான் இப்போ நான் டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுனாவே வாட்டர் பம்பும் டென்ஷனர் ரைலரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வெறும் பெல்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த பேரிங்கோட லைஃப் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பெல்ட்டும் ஓடும். பேரிங் எப்போ சீஸ் ஆகுதோ அந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டை கட் ஆகிடும். இப்போ இதோட கிலோமீட்டர் பாருங்கள், 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட டைமிங் பெல்ட்டை தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு கவர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எவ்வளோ பெல்ட் லூஸாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே இல்லையா இயருக்கு மேலே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் லூஸ் ஆகிடும். இந்த பெல்ட் லூஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு ஷாக் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு டைமிங் உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடும். இப்போ நான் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேம் டைமிங், கிராங்க் டைமிங் ரெண்டுத்தையும் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஸ்பாரோட வாட்டர் பம்ப் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட வாட்டர் பம்போட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஐட்லர் புள்ளி. இந்த ஐட்லர் புள்ளியை நீங்கள் இப்படி ப்ளே பண்ணும்போதே தெரியும் நாய்ஸு இன்னும் எவ்வளோ தூரம் ப்ளே ஆகிருக்கு பாருங்கள். நான் புதுசில் இருக்காது. இது ஒரு டென்ஷனர் புள்ளியோட ப்ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஏசி பெல்ட்டோட டென்ஷனரும் வாங்கியிருக்காங்க. எப்போவுமே டைமிங் பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணதுனா கையில் நீங்கள் 4-5 வாட்டி ஒரு ரொட்டேஷன் பண்ணி பார்த்துங்க. டைமிங் பெல்ட்டோட சீட்டிங் கரெக்டாக ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது அந்த வாட்டர் பம்பு அதேமாதிரி டென்ஷனர் ரைட்லர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வெறும் டைமிங் பெல்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பேரிங் எப்போ போதோ அப்போது டைமிங் பெல்ட்டு திருப்பியும் கட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.